தா தித்தும் கேன்டீன்ல வந்து டேபிள தட்டி பாடிட்டு இருப்பேன். இப்ப பாரு அனீசர் பாடி தத்தக்க ஜும் தத்தா கித்தக்க ஜும் தக்க தெரி கிட்ட தும் தக்க தும். முதல்ல எனக்கு அது மூவில வருமா வராதாங்கிற அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல. தக்க தும் கிட்ட தெரி கிட்ட தும் தக்க தும் தக்க தும் தெரி கிட்ட தக்க தக்க தெரி கிட்ட தக்க தா. This is your first experience? Yes, 100%. ஆமா. கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் இது வரைக்கும் பண்ணல. இல்ல கர்நாடிக் கான்சர்ட்ஸ் தான் பண்ணிட்டா. தத்தக்க ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன் கிட்ட தக்க 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 ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன். ரொம்ப நாள் பேசாதவங்க எல்லாம் ரீச் அவுட் பண்ணி பேசினாங்க. சோ ஹாப்பி. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள யாராச்சும் அந்த அனிருத் வெரியன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யாருன்னா அனிருத் வெரியன் இல்ல சொல்லுங்க. எங்க ஜெனரேஷன் ஃபுல்லாவே நாங்க அனிருத் வெரியன் தான். நானும் அதே ஜெனரேஷன் தாங்க. எங்க ஜெனரேஷன் டக்குனு பிரிச்சு விட்டு கேட்ட பால். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எனக்குள் சினிமால டிசி படம் ரிலீஸ் ஆகி பட்டையா கிளப்பிட்டு இருக்கு. அந்த படத்துல கர்நாடிக் சாங் பாடி நம்ம எல்லாருமே வந்து வாவ் அப்படின்ற மாதிரி பார்க்க வச்சாங்கல்ல. சிவபிரியா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானுமே நல்லா இருக்கேன். அதாவது ஓடிட்டே இருக்கீங்க. எஸ், மண்டேல எல்லாரோட மண்டேலையும் உங்க வாய்ஸ் தான் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். எங்க ப்ரொடியூசர் சாரா இருக்கட்டும், எல்லாரும் வீட்லயும் நேஷனல் ஆந்தம் மாதிரி டெய்லி உங்க பாட்டு தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு வாட்டி 10 வாட்டி அந்த மாதிரி. எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்லாம்? ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா அனீசர் பேனர் கடியிலங்கிறதுனால. பட் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இன்னும் அதெல்லாம் சிங்கினே ஆகலை. ஸோ ஐம் வெரி ஸ்டில் ஃப்ளோட்டிங். வெரி நைஸ், வெரி நைஸ். ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? என்ன விச் லைக் இதில் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல? சம் டிஎம்ஸாக இருக்கட்டும், சம்திங் ஏதாச்சும் ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஈவன் டுடே ஐம் ஸ்டில் கெட்டிங் அ லாட் ஆஃப் மெசேஜஸ். இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் கெட்டிங் அ லாட் ஆஃப் மெசேஜஸ். ஒரு பேரண்ட் ஒருத்தங்க வந்து அவங்க சின்ன குழந்தை வந்து சும்மா இது சொல்லி ரெக்கார்ட் பண்ணதை அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஷீ இஸ் வெரி யங் கேர்ள், 4 years old கேர்ள். ஸோ அவ்வளோ ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கணும் இல்லையா அது, இஃப் ஷீ இஸ் டூயிங் இட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் ஒரு பார்ட்டி டான்ஸ் ஆடி போட்டிருந்தாங்க. அண்ட் தெர் வாஸ் ஒரு ஜண்டை கவர், ஒரு சின்ன பொண்ணு. ஸோ இந்த மாதிரி கவர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயத்தில் பாட்டு பாடிட்டு இருப்பீங்க, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் பேசலாம். அது இல்லாமல் நம்ம பாட்டு பாடியாச்சு, பட் விஷுவலாக நம்ம பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கும். தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்க்கும்போது லைக் சேம் செட்டப் தான் பார்க்கும்போது அப்போ எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்க. ஸோ முதல்ல எனக்கு அது மூவில வருமா வராதாங்கிற அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல. ஐ மீன் ஏன்னா அது ரேவுக்கு ஒரு 4-5 days முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் அகைன் ஒரு 5 daysல மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இருக்குமா இருக்காதாங்கிற அந்த டவுட் இருந்தது எனக்கு. பட் இப்போ போய் நான் கொஞ்சம் ஒரு லேட்டாக தான் போனேன் மூவிக்கு. எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லிட்டாங்க எங்கே வரும் என்ன எல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க. பட் ஸோ எங்கே வரும்னு எனக்கு இருந்தது. பட் அதை விஷுவலாக பார்க்கும்போது எஸ்பெஷலி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றுற அந்த ஒரு சீனில் வந்ததுனால இஸ் வெரி ஹாப்பி. எவிலேஷனா அது ஆஃப் த கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் பயங்கரமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. லைக் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க படம் பார்த்ததுக்கப்புறம்? எல்லாரும் செம ஹாப்பி. மூவி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. செம மூவி. இட் வாஸ் வெரி ஆக்ஷன் பேக்ட் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போனதே தெரியல, செமையாக இருந்தது. அண்ட் அந்த சீன் ரொம்ப பிடிச்சது, த ஃபைட்டிங் சீன் செமையாக. வெரி குட் பம்ப்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ். அதே சமயத்தில் உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தெரியலை, இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். அண்ட் அப்படியே உங்களோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க ஒரு கர்நாடிக் சிங்கர், இவங்க ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு லிஸ்ட் பெருசு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களோட இந்த பாடல் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி? ஸோ மியூசிக் வந்து எனக்கு ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய சேர்க்குற மாதிரி கிளாஸில் கொண்டு போய் விட்டாங்க. எல்கேஜி சேர்ந்த அதே டைமில் பாட்டு கிளாஸும் சேர்ந்தாச்சு. ஸோ அது வந்து நானா பாடி ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் நடக்கல. ஜஸ்ட்டு சேர்த்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கில், அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ வோக்கல் மியூசிக் அப்படி தான் சேர்த்தாரு. சேர்த்தோடனே எனக்கும் ஆப்வியஸ்லி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. நேச்சுரலாகவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, டெவலப்பும் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கேட்டு ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் கர்நாடிக் மியூசிக் சேர்ந்தோடனே சரி, நான் கர்நாடிக் மியூசிக் வந்து ஏஎஸ் முரளி சார், பி லக்ஷ்மி ஸ்ரீ, 2 பேர், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்ககிட்ட தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்ககிட்ட தான் படிக்கிறேன். ஸோ அது முடிச்சோடனே அப்பா அது கற்றுட்டு இருக்கும்போதே அப்பாவுக்கு வந்து ஒரு பர்கஷனும் தெரியணும் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு ஆசை. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் போடாமல் வோக்கலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் ராஜாராமன் ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் தான் என்னோட குரு. ஸோ அதுவும் ஒரு 7-8 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். இது 2 தான். வயலினும் நடுவில் கொஞ்சம் கற்றுனேன், பட் நாட் பெர்ஃபார்மிங் லெவலில் இல்லை. பட் ஜஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட இன்டென்ஷன். அதனால ஆனால் மெயினாக நான் வோக்கல் மியூசிக் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கற்றுட்டுருக்கேன்.
ஓகே, கிரியேட்டிவிட்டி எஸ்தெட்டிக் அப்படின்ற லிஸ்ட்டு சொன்ன மாதிரி பெருசாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு தோணி இருக்கும்ல, லைக் திஸ் இஸ் மை பாத் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வயசில் ஹிட் ஆகிருக்கும்ல, அது எப்போ எப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஹிட் ஆகலை. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எனக்கு பார்த்த உடனே ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசை வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் அது போரும் அடிச்சிடும். அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிதான். எனக்கு கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஃபியூ திங்ஸ் தான். அதையும் எனக்கு கரியராக எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிற அந்த கொஸ்டின் இருந்ததுன்னா, கரியராக எடுத்துட்டோம்னா அந்த ப்ரெஷர் எலிமெண்ட் ஆட் ஆகிடும். அது ஆட் ஆச்சுன்னா நம்மளால அந்த ஆர்ட்டை என்ஜாய் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஸோ ஆர்ட் சைடு நம்ம கரியராக எடுத்துக்கக்கூடாதுங்கிற டெசிஷன் நான் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலி அதில் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிற டெசிஷன் நான் எடுத்து, அதனால தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே, அகாடமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒர்க். இட்ஸ் நாட் சும்மா அதுக்காக பண்ணுறது இல்லை. எனக்கு ஐ எம் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் அண்ட் UI UX லீட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அது. எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், டிசைனிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா போகிறோமே பண்ணோமேன்னு இல்லாமல் ஆசையாக பண்ணுற வேலை தான் அதுவும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் சம்திங் தட் கேன் கிவ் மீ கேஷ் ஃப்ளோ. ஓகே, அது ஒரு US பேஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட மெயின் இது. மியூசிக் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், சைடில் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டதுக்கு ஹியூஜ் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், மை மாம், டேட் அண்ட் மை சிஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. கண்டிப்பா. அதே சமயத்தில் அப்பாவுக்குமே சின்ன வயசுலேருந்து அவருக்குமே இந்த மியூசிக், அப்பாவுக்கு மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்பா வந்து மிருதகம், கட்டம், கஞ்சிரா எல்லாமே வாசிப்பார், பாடுவார். ஸோ ஹீஸ் a huge music enthusiast and he's very good at all of this. சும்மா அப்படின்னு நல்ல லெவலே பண்ணுவார். பட் அவரும் ஒர்க் டுக் பிரசிடென்ஸ் ஃபார் ஹிம். எனக்கும் அதே தான் அன்ஃபார்ச்சுனேட்லி. வெரி நைஸ். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ பேசும்போது, லைக் வந்து ஆர்ட் வந்து என்னோட ஃபுல் டைம் லைக் பேஷனாக, லைக் வந்து என்னோட கரியராக மாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். அது மட்டும் தான் ரீசனா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாச்சும் வீட்டில்? இல்லை எனக்கு ஆக்சுவலி வீட்டில் எனக்கு ஃபுல் டைம் அதான் எடுத்துக்கணும்னு எல்லாருமே ஆசை. அதுதான் அப்பாக்கெலாம் நான் ஃபுல் டைம் மியூசிக் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்தது எப்போவுமே. இந்த மாதிரி ஃபுல் டைம் எடுத்தால் நம்ம இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. அது ஐ நோ அது வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ வேலிட் ரீசன். பட் எனக்கு அந்த ஃபியர் இருந்தது. அண்ட் நாட் ஓன்லி தேட், எனக்கு ஜென்யூன்லி எனக்கு இந்த ஏரியாலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைஞ்சது. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் நாட் லைக் ஐ லெட் மியூசிக் கோ. கொஞ்ச நாளைக்கு இது ட்ரை பண்ணலாம், படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் செட் ஆனோடனே லெட் மீ கம் பேக் டு இட் அப்படின்னு. அந்த மியூசிக் தான் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பட் கொஞ்சம் டைம் இதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐ வில் கம் பேக் டு மியூசிக்ங்கிறது தான் பிளானாக இருந்தது. ஓகே, பட் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே ஐ வாஸ் லைக் சரி எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க, ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ சம்திங் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். லைக் ஆப்பர்ச்சுனிட்டின்றதை தாண்டி அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம். என்னதான் ஒரு பெரிய படத்தில் வாய்ப்பு கிடைச்சாலுமே அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது, எந்த அளவுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா தான் எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஏற்றுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து வந்தா இதுல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு ஒர்க்கும் எனக்கு ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து மிடில் ஆஃப் த டே ஐம் ஹியர் அட் இன்டர்வியூ, அவங்க அலோவ் பண்ணலன்னா நடக்குமா. ஸோ தேர் ஆல்சோ வெரி ஃப்ளெக்சிபிள். நானும் ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஒர்க் பர்மிட் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. இஃப் ஐ கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐட் லவ் டு டேக் தம். ஆஃப்டர் டிசி சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் எதுவும் வரல. இருந்தாலுமே சொல்ல மாட்டீங்க தானே, இப்போதைக்கு சொல்லக்கூடாது. நிஜமாவே எதுவுமே வரல, நிஜமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். சரி, ஹவ் ஆர் யுவர் உங்கள் சைல்ட்ஹுட்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். பிகாஸ் யூஆர் சம்திங் இன்ட்ரெஸ்ட் டு ஆர்ட். லைக் சின்ன வயசுலேருந்து நிறைய லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலமில் ஆக்டிவாக இருந்திருக்கீங்க. அப்படின்றப்போ வந்து லைக் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. லைக் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் எந்த ஒரு சும்மா இருந்தாலும் நீங்கள் வாங்க அப்படின்றது அந்த ஒரு விஷயம் நிறைய நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும்? ஸோ ஸ்கூலில் நான் வந்து மியூசிக் டீமில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்டிவாக இருந்தேன். அப்புறம் ஐ மூவ் டு ஆர்ட் சைடு, ஆர்ட் டிரெக்ஷன். ட்ராமாலாம் வந்ததுன்னா ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணுறது, எனக்கு ட்ராயிங்கும் நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைடு மூவ் ஆகிட்டேன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இது. பிகாஸ் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அதில் மூவ் ஆகிட்டேன். பட் மியூசிக்ஸ் அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈவெண்ட்ஸ் நான் ரொம்ப போய் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட பர்சனல் மியூசிக் இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கிளாஸஸ் அதுக்கே டைம் ஜாஸ்தி எடுத்துரும். ஸோ ரொம்ப ஸ்கூலில் நான் அந்த விஷயங்கள் ஆனுவல் டே அங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். காம்படிஷன்ஸும் கொஞ்சம் போயிருக்கேன், பட் நாட் டூ மச். எனக்கு வந்து இங்கே மியூசிக் கிளாஸ் போகிறது அப்போது ஃபார் லைக் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் என்னோட மியூசிக் டீச்சர்ஸும் நானும் நெய்பர்ஸ். ஸோ பேசிக்லி அவங்க வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அதனால் என் பெரியம்மா தான் அவங்க. அண்ட் ஸோ அவங்க வீட்டில் தான் இருப்பேன், அங்கே தான் கற்றுப்பேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் அங்கே தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அதிலே டைம் நிறைய போயிடும். வீட்டுக்கு வருவேன், பாட்டு கிளாஸ் போவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன்,
ஹோம்ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். அவ்வளோதான், சம்திங் ரொட்டீன் அப்படின்ற ரொட்டீன். மாதிரி. ஆனால் இட்ஸ் ரொட்டீன் ஐ லவ்ட். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். அது வந்து கம்பல்சரி. விளையாடுறது வந்து வீட்லேயே அனுப்பிச்சிருவாங்க, நீ விளையாடுமா இல்லைன்னா எங்களை பிடிச்சி பிடிங்கிடுவேன் அப்படின்னு. போய் விளையாடுவேன், கோவிலுக்கு போவேன். இதே தான், இதே சம்திங் ரொட்டீன். அதே சிம்பிளாக இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், உங்களோட யூஜி வந்து சூஸ் விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கான காரணம் என்ன? ஸோ எனக்கு விஸ்காம் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால சரி விஸ்காம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன் நான். ஐ ஃபோட்டோகிராஃப் ப்ரிடாமினென்ட்லி ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் இன் மயிலாப்பூர். எல்லாமே ஃபோட்டோகிராஃப் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹேவ் அன் இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் போடுவேன். ஸோ ஐ ரியலி லைக் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு தான் நான் விஸ்காம் சூஸ் பண்ணேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். அண்ட் அங்கே தான் ஐ காட் டு எக்ஸ்ப்ளோர் ஆர்ட் அண்ட் டிசைன் அஸ் வெல். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஸோ அங்கே விஸ்காம் படிக்கும்போது தான் கோவிட் ஹேப்பன். ஸோ எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது வீட்டிலே இருந்தது. இட்ஸ் அ வெரி ஹேண்ட்ஸ் ஆன், எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிகிரி. எம்ஓபி வைஷ்னால விஸ்காம் இஸ் டிஃபிகல்ட். ஆனால் பிகாஸ் இட் வாஸ் கோவிட்னால எங்கேயும் எந்த ட்ரிப்போ டூரோ எதுவுமே நடக்கல. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நான் ஃபோட்டோ எடுத்ததுன்னா மாடி, டெரஸ், அப்படிதான். இல்லை வீட்டு ரூமில் லைட் செட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ அதனால வந்து போர் அடிச்சுதான். அப்போது ஐஐடி மெட்ராஸில் தி ஓப்பன் பிஎஸ் டேட்டா சயின்ஸ். அப்போ தான் சரி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி மை ஒர்க் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் இன்ஜினியரிங் அண்ட் டிசைனிங். ஸோ ரெண்டு சைட்லையுமே ஐ கெட் டு கிளப் ஆகி அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். உங்களை பற்றி லைக் பெருசாக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்கள். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன். எனக்கு வந்து எல்லாரும் என்ன ரொம்ப காமா இருக்கீங்க நீங்க அப்படிலாம் இல்லைனா இல்லவே கிடையவே கிடையாது. ஐ எம் ஆல்சோ வெரி லேசி. ஐ எம் நாட் காலைல எழுந்து பர்ஃபெக்டாக அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. என்னோட டைமில் தான் நான் பண்ணுவேன், எனக்கு வேண்டியது தான் பண்ணுவேன். எனக்கு என்ன ஆனால் ஒரு விஷயம்னு வந்துருச்சுன்னா உட்காந்து பண்ணிடுவேன். பட் கொஞ்சம் லேசியான ஆள் தான். ஐ திங்க் அதனால தான் ஐ கெட் எல்லாமே எப்படி வேகமாக முடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் அண்ட் என்ஜாய், அவ்வளோதான். ஓகே சூப்பர். அதே சமயத்தில் இப்போ கமிங் பேக் டு டிசி அப்படின்றப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் ஆயிருந்துச்சு, எப்படி உருவாச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ கொன்னக்கோல் நான் சொன்ன மாதிரி ஐ பின் லேர்னிங் ஃப்ரம் 7 years. அப்போது மத்ராஸ்னான்னு ஒரு ஆர்கனைசேஷன் யூடியூப்பில் அவங்க வந்து தே வாண்டட் டு ரெக்கார்ட் மீ. அவங்க தே ரெக்கார்ட் அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அன்பிளக்டாக தே ரெக்கார்ட் அண்ட் தென் தே போஸ்ட் ஆன் தேர் சேனல். வெரி 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 ஃபேமஸ் இந்த கர்நாடிக் மியூசிக் சர்க்கிள். அவங்க தே ஆல்சோ கண்டக்ட் கான்சர்ட்ஸ் டியூரிங் த சீசன். ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து தே வாண்டட் டு ரெக்கார்ட் மீ. அப்போது என் கூட கொன்னக்கோல் சோமசேகர் ஜாய்ஸ்னு ஒருத்தர், ஹி வாஸ் கைண்ட் இனஃப் டு சே ரிசைட் கொன்னக்கோல் வித் மீ. ஹீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த வீடியோ வந்து 2018 வெளில வந்தது. அப்போவே அது ஓரளவுக்கு வைரல் ஆகி இட் கார்னர்ட் சம் வியூஸ் அமங்ஸ்ட் த கர்நாடிக் மியூசிக் சர்க்கிள். எந்த டைமில் நடக்குது இது? 2018. ஓகே. அந்த வீடியோ இப்போ திருப்பி வைரல் ஆச்சு. பிகாஸ் ஒரு ட்ரம்மர் வந்து அதில் ஒன் ஹேண்ட் கவர் போட்டிருந்தாரு. ஸோ ட்ரம்மர் கம்யூனிட்டியில் ஸ்டார்ட் கெட்டிங் வைரல் அகேன். ஐ திங்க் அந்த ஒரு வீடியோ பார்த்து அனிருத் சரோட டீம்லேருந்து சம்மன் ஹேட் கமெண்டட் ஆஸ்கிங் ஃபார் மை கான்டாக்ட். இப்போ என் கூட கொன்னக்கோல் சொன்னவர் அந்த கமெண்ட்டை பார்த்து என்னோட கான்டாக்ட் அவங்க கிட்ட கொடுத்து தே கான்டாக்டட் மீ. ஓகே, கான்டாக்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்டாங்க. என்னென்னலாம் சொல்லலை. இல்லை ஐ டோன்ட் நோ எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்களான்னு. அப்பா என்கிட்ட சொல்லலை, ஜஸ்ட் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதுவே யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா இருக்கும் நம்பாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அப்புறம் we went to the studio and recorded. ஓகே, பட் உங்களுக்கு தெரியாதா லைக் ஆரம்பத்துல சொல்லிருந்தாங்க this is from Anirudh studio அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அது சொன்னாங்க. அதுமே எனக்கு பயமா தான் இருந்தது. பட் அவங்க ஒரு ட்ராக் அனுப்பிச்சாங்க அனிருத் சார். அதுல கொன்னக்கோல் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டே அனுப்பிச்சிட்டாங்க, கால்ல பேசும்போது. ஆமா, ஒரு ட்ராக் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல அனிருத் சார் கொன்னக்கோல் சொல்லியிருந்தாரு. ஓகே இப்போ அவங்க ஸ்டுடியோ தான் நான் போயிட்டேன். ஓகே லைக் ஓகே கால் வந்தாச்சு, போறீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, அந்த ரெக்கார்டிங் திங்ஸ்? ஸோ ஒரு அந்த ரேவ் ஹேப்பன்ட் ஆன் ஒன் ஃப்ரைடே. அதுக்கு முந்தின ஃப்ரைடே தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி சண்டே ஐ வென்ட் டு தி ஸ்டுடியோ. அவங்க அந்த ட்ராக் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ட்ராக்ல கேட்டுட்டு போயிருந்தேன். எனக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. ஜஸ்ட் அந்த ட்ராக் மட்டும் கேட்டுட்டு போயிருந்தேன். ஸோ ஸ்டூடியோவில் ரவிஜி என்னோட மிருதங்க வாஷார் ரேவில், அவர் தான் வந்து ஹீ வாஸ் த ஒன் தட் ரெக்கார்டட் மீ. ஸோ அனிருத் சார் இருக்கல ஸ்டூடியோவில். அப்புறம் அவர் அமிச்ச கொன்னக்கோல் பேஸ் வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஐ திங்க் ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணோன்னே அனிருத் சார் வந்தார். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே கரெக்டாக ஹீ கேம் ஹீ லிசன் டு இட் and he liked it. அதுக்கப்புறம் ஐ திங்க் they did some work on the bass track and that's how it happened. ஓகே, பட் அவர் வந்து லைக் சும்மா ஒரு பைலட்டாக ஒன்று அனுப்பிச்சார்ல, அதே சம்திங் சேம் காப்பி பேஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க? எல்லாமே இருந்தது. சில விஷயங்கள் அவர் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே மாற்ற சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் மாற்றினோம். இட் வாஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, ஸோ வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தார் அவர்? 2.5 minutes ட்ராக். அது கேட்டோடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். he said it's amazing, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. சம்திங் அந்த ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சுல்ல, அந்த
மொமெண்ட் தானே அதுதான். அது. Yes, exactly அதுதான். சூப்பர் பிச்சிடிங்க அப்படின்னு பயங்கரமா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு கான்சர்ட்ல நடந்த மொமெண்ட் லைக் அது நடந்து முடிச்சு சம்திங் 2 to 3 டேஸ்லயே நடந்துச்சு. ஆமா. ஸோ இது முடிச்சுட்டு அவங்க வந்து அப்புறம் தான் டிசிக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ரிமெம்பர் ஆஸ்கிங் தம் இது எந்த எந்த இடத்துல வரும் அப்படின்னு, எந்த பாட்டில் வரும் அப்படின்னு. சரி இல்லை இதுதான் பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட், எங்கள் அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரா எனக்கு தெரியல. ஏதோ ப்ரோமோக்கு வரும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே மூவியோட ப்ரோமோ வீடியோவில் போடுவாங்க போல இந்த ட்ராக் அப்படின்னு நினச்சேன் நான். அண்ட் தென் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் தேசைடு இல்லை ரேவ் இருக்கு, கேன் யூ கம் அண்ட் பெர்ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ரோமோவில் போட்ட ட்ராக் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. வி செட் ஆப்வியஸ்லி வி செட் எஸ். அப்புறம் தான் ஐ காட் டு நோ திஸ் வாஸ் அ செப்பரேட் ட்ராக் ஆன் தி ஆல்பம். இன்ஃபேக்ட் ரேவ்க்கு நான் போய் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி தான் எனக்கு ட்ராக் அமிச்சா அதுக்கப்புறம் தான் நான் அதை கேட்டு ஐ பெர்ஃபார்ம் த ரேவ். ஓகே, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெர்ஃபார்மிங் இன் ரேவ்? சவுண்ட் செக் போதே பயமாக தான் இருந்தது. பிகாஸ் சவுண்ட் செக் போது யாரும் இருக்கல, ஆப்வியஸ்லி அனி சார் இருந்தார். அனி சார் But this is your first experience, yes 100%. ஆமா கான்சர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் இது வரைக்கும் பண்ணல. இல்லை கர்நாடிக் கான்சர்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். செட்டப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். 100% நிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ண சொல்றது அது எல்லாமே வந்து நான் பண்ணதே கிடையாது. நம்ம கர்நாடிக் கான்சர்ட்னா சப்பலாம் கால் போட்டு உட்காருவோம், ஒரு மைக்கை வைப்பாங்க, தாளம் போட்டு சொல்லுவோம். there is no performing element there இல்லையா. இங்கே that was there. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப நியூ. ஐ எம் நாட் அ performative person. நான் வந்து சும்மா அப்படியே ஒரே இடத்துல இருந்து சொல்கிறாள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் செக் முடிச்சுட்டு நான் கண்டென்ட் கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டேன். அனி சார் வந்து செம அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பவுன்சர் கூப்பிட்டு சொன்னார், கொஞ்சம் லைவ்லியாக பெர்ஃபார்ம் பண்ணுவா, அப்படியே நின்று சொல்கிறியா அப்படின்னு. அப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. அவ டான்ஸர். ஸோ அவகிட்ட கேட்டு ஸ்டேஜில் எப்படி நிற்கணும், தலையாட்டு கையாட்டு எல்லாம் அவள் சொன்னதுனால தான் அவ்வளோ அட்லீஸ்ட் அவ்வளோவா நல்லா பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு. பயங்கரமா செம பயமாக இருந்தது. நான் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் க்ரௌட் இருக்கும்னு ஆப்வியஸ்லி தெரியும், பட் இவ்வளோ கிட்டக்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே ஸ்டேஜில் போய் பார்த்தா இப்படியே கிட்டக்க இருக்காங்க. செம பயமாக இருக்குது. எப்படின்னா when you're on stage, if you're not performing well, you can see the disappointment on their faces. அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நம்ம பார்க்கறதா பாடுறதா கேட்கறதா என்ன பண்றது, பக்கத்துல வேற இவர் வேற இருக்காரு அப்படின்னு. அவர் நல்ல வேலை பின்னாடி இருந்தார், அவர் முன்னாடி இருந்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம். பட் ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் தான், ஆஃப்டர் தட் ரேவ் தான் வந்து நீங்க நிறைய இடத்துல ஃபீச்சர் ஆனீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். லைக் வந்து அந்த படம் வந்து லைக் படம் வந்ததுக்கு அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பயங்கரமா பரவி இருந்துச்சு. ஆஃப்டர் எல்லாருமே சேர்ந்து லைக் டிசிக்கு மட்டும் பெரிய ப்ரமோஷனே இல்லாம வந்து ஆடியன்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் பயங்கரமாக ப்ரமோட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். லைக் அதில் வந்து ஓகே இந்த பாட்டு மட்டும் துண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேடி பார்க்கும்போது யூ ஸ்டார்டட் ஃபீச்சரிங் அப்படின்றப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. வாட் தேர் கமெண்ட், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? இது நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். 4-5 பேர்கிட்ட எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் தான் ஓகே அனிருத் சருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் எனக்கு தெரியாது, வந்த உடனே நான் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன் அவங்க கிட்ட. ஸோ ஆஃப்டர் த ரேவ் ஹேப்பன்ட், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேரால் நம்பவே முடியல. சிவப்ரியா நீ ஆடி இது கேன்டீனில் வந்து டேபிளில் தட்டி பாடிட்டு இருப்பேன், இப்போ பாரு அனி சார் பாடி அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஸ்பான்ஸ் வாஸ் அமேசிங். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப நாள் பேசாதவங்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணி பேசினாங்க. ஸோ ஹாப்பி. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் அந்த அனிருத் வெரியன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யார் தான் அனிருத் வெரியன் இல்லை சொல்லுங்க. எங்கள் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே நாங்கள் அனிருத் வெரியன் தான். நானும் அதே ஜென்ரேஷன் தாங்க. எங்கள் ஜென்ரேஷன் டக்குனு பிரிச்சு விட்டு கேட்டப்பால் கண்டிப்பாக அனிருத் சாய் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வைபாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். லைக் இவ்வளோ பேசிட்டோம், நீங்கள் அந்த பாட்டு பாடலாம் எப்படி இருக்கும் இன்டர்வியூல? எஸ் தா ரித்தும் நம் ரித்தும் கிட்டத்தட்ட ரித்தும் தா தத்தாங்கு ரித்தும் தா தா ரித்தும் தா கிட்டத்தட்ட தத்தாங்கு ரித்தும் தா தக்க 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 ஜும் தத்தாங்கு தக்க ஜும் தக்க 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 ஜும் தத்தாங்கு தக்க ஜும் கிட்டத்தட்ட தக்க தக்க ஜும் தத்தாங்கு தக்க ஜும் தத்தக்க ஜும் தத்தாங்கு தக்க ஜும் தக்க தரி கிட்ட தும் தக்க தும் தக்க தும் கிட்டத்தட்ட தரி கிட்ட தும் தக்க தும் தக்க தும் தரி கிட்ட கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க தா தா தத்தக்க ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன் கிட்டத்தட்ட தக்க தக்க ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன் தத்த தக்க ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன் கிட்டத்தட்ட தக்க தக்க ஜுன் தரி கிட்ட தக்க ஜுன் தங்கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தும் தங்கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தங்கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தும் தங்கிட்ட தக்க தரி கிட்ட 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 தக்க தும். பா எப்படி பாடுறீங்க, எப்படி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் தன்னை அக்கு தக்க ஜிம் தண்ணி இக்கு தக்கலாம் அதுதான் தெரியும். பட் மாசம் பூந்து வேற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் இப்போ நீங்கள் பாடின ஒரு விஷயம்
அப்படின்றப்போ வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இப்போ மைண்டில் ரீகால் ஆகிட்டு இருக்கு. லைக் வந்து சினிமா அண்ட் கர்நாடிக் அந்த ஒரு மிக்ஸ். இப்போ சமீபத்தில் இல்லை, ரொம்ப வருஷம் ஆக்சுவலி நம்ம தான் பேசியிருக்கோம் சமீபத்தில் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு. பட் ரொம்ப நாளாகவே வந்து பாடல்களில் வந்து அந்த ஒரு விஷயம் எல்லா மியூசிக் விஜய் ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், ஏ ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், அனிருத் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எம்எஸ்வி சார் இளையராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே கர்நாடிக் பேஸ்டாக தான் இருக்கும் மியூசிக் இல்லையா. அண்ட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பாப் மிக்ஸ் அதெல்லாம் வெஸ்டர்ன் இருந்தது. பட் ஆல்சோ we are now coming back to our roots. Carnatic element I don't think it ever left the conversation. அது எப்போவுமே it's always been there. But இப்போ it is getting a huge representation in a huge stage, especially like through an album like DC. So கர்நாடிக் மியூசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ்னா இவங்களால தான் கொடுக்க முடியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இட்ஸ் கெட்டிங் திஸ் ரெப்ரஸன்டேஷன். அதுவும் கொன்னக்கோலுக்கு இப்போ கொன்னக்கோல் நிறைய மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இதுலேருந்து சந்திரமுகிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு தனி ட்ராக்காக போடுறதுனால இதுக்கு ஒரு it got a front stage இல்லையா. And the number of covers I'm seeing, the number of female musicians putting Konakol covers, people who don't know Konakol doing Konakol, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஆர்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடச்சா ஐ எம் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். யா, வெரி நைஸ். அதே சமயத்தில் வந்து டிசிக்கு முன்னாடியே நிறைய பாடல்கள் வந்திருக்கு அப்படின்றப்போ நீங்கள் வந்து அதிகமாக வந்து லைக் வாவுன்னு நிறைய அதை பாட்டு கேட்டு நிறைய ரசிக்கிற மாதிரியான பாடல்கள்லாம் என்னென்ன பாடல்கள்? அது அனிருத் சாரோட ஆல்பம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அனிருத் சாரோடதுன்னா த்ரீலேருந்து ஐ பின் அ ஃபேன் ஆஃப் எம். 3 அப்புறம் ஜெயிலர், ஆப்வியஸ்லி நானும் ரவுடி தான். நானும் ரவுடி தான் பிரகாசமாக அது ஃபேவரட். அது நானும் ரவுடி தான் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோடதுலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டுகொண்டேன் அது அந்த பீரியட் சாங்ஸ் ரோஜாலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இளையராஜா சார் வந்து என்னோட வீட்டில் வந்து எப்போவுமே இளையராஜா சாங்ஸ் தான் ஓடும். ஏன்னா அப்பா இஸ் அ ஹியூஜ் ஃபேன். சண்டேனா இளையராஜா சார் தான். ஸோ அவரோட கோவில் புறா அந்த மாதிரி பழைய மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட வீட்லயே அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஃபிலிம் எக்ஸ்போஷர் கம்மி தான். பட் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா போடுவார், அப்படி கேட்டு இது பண்ணதான். ஓகே. அதே சமீபத்தில் இப்போ வந்து டிசியில் இந்த பாட்டு எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து லைக் ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பாட்டு கமா பரிசா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு கண்ணே கண்மணி அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அகைன் அந்த கர்நாடிக் மியூசிக் பேஸ்டாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது பாடி கர்நாடிக் மியூசிக் தெரியாதவங்க கூட அதெல்லாம் பாடுவாங்க. ஸ்டேட்டஸ்ல பரவாயில்லையே உங்களுக்கு. நான் முன்னாடிலாம் கர்நாடிக் மியூசிக் பற்றி பேசினேன், என்னடி போர் அடிக்காது அடிப்பாங்க. இப்போ மட்டும் கேட்குறீங்க. நான் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் கேட்கும். இல்லை, எப்படி சொல்றது முக்கியம், எப்படி சொல்றது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு விஷயம். அப்படின்றப்போ வந்து லைக் வந்து இப்போ வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை வந்து நீங்கள் அட்மையர் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்போ வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டராக சொல்கிறேன், அவங்களோட டிஸ்கோகிராஃபியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடணுமா? ஐயோ, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபிலிம் மியூசிக் சுத்தமாக தெரியாது சார். நீங்கள் ராங் பர்சன்ட்டை கேட்குறீங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த கண்ணே கண்மணி அந்த பாடல் அதுவும் எனக்கு அந்த கொஞ்சம் கேட்டிருக்கேன். பட் அவ்வளோலாம் தெரியும், பாடுற அளவுக்கு தெரியாது எனக்கு. ட்ரை மாதிரி ஏதாச்சும் சின்னதா. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. அவ்வளோ பாடினது இல்லைன்னு சொல்றீங்க, இவ்வளோ நல்லா பாடுறீங்க. அதெல்லாம் ஏதோ அப்பா பாட்டு கேட்டது. நானா அதுவும் ரொம்ப கேட்டது. நம்ம கர்நாடிக் மியூசிக் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால அதுதான் நிறைய கேட்பேன். எனக்கு மோஸ்ட்லி நான் உட்காந்து கேட்கறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கேட்பேன். அண்ட் ஒர்க் பண்ணும்போதுலாம் ரொம்ப மியூசிக் போட மாட்டேன். நான் போட்டேன்னா கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடும். எனக்கு வேலை எல்லாரும் சும்மா நான் பாட்டு கேட்டேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் வேலை பண்ணும்போது சைலண்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ அதனால ரொம்ப மியூசிக் கேட்குற எனக்கு ஸ்பேஸும் கிடச்சதில்லை. லைக் எப்போவுமே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஓகே. பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலத்தில் கர்நாடிக் மட்டும் இல்லை, பாடல்களும் நார்மலாக கூட பாடுவீங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கம்போஸ் பண்ணலான்னு எனக்கு நினச்சிருக்கீங்களா? சும்மா ஏதாச்சும் ஒரு பாடலில் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணலாம்? கம்போசிங்கிறதுக்கு ஐ திங்க் அதுக்கு ஒரு தனி பிரெயின் வேணும். அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் ஏன்னா ஒன்றுமே இல்லை. when I was doing Viscom, I had a friend who's a very talented visual, she's a photographer and cinematographer. அவ வந்து ஜஸ்ட் ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணும்போது அப்படி இப்படி எல்லா எலிமெண்ட்ஸையும் சொல்லுவா. என்னால் அந்த மாதிரி யோசிக்கவே முடியாது. அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ். இதுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு டேலண்ட் வேணும், அது நமக்கு இல்லைங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அவள் விஷுவலைஸ் பண்ணி கடன்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் என்னால் யோசிக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஐ திங்க் யூ நீட் தட் சார்ட் ஆஃப் பிரெயின். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் இட். ஸோ நான் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. ஸோ ஓகே, வெரி நைஸ். அப்படின்றப்போ வந்து லைக் யூஆர் இன் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். எனக்கு வந்து லைக் பீரியட் ஒரு விஷயம் வந்து தோணும் அப்படின்ற மாதிரி சம்திங் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்றப்போ நினச்சி பார்த்துருக்கீங்களா? லைக் காமனாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்களே, ஆஃப்டர் 10 years என்னோட லைஃப் இப்படி இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்களா?
நான் அதான் அது மாதிரி நினச்சேன்னா நாளைக்கு மாறிடும். இன்னைக்கு நான் 10 வருஷத்துக்கு ஒன்று நினைப்பேன், நாளைக்கு அது வேறையா மாறிடும். ஸோ அதுக்குள்ள போனால் எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் ஏறும். அந்த இதுக்கே போக மாட்டேன். கோயிங் வித் த ஃப்ளோ. ஓகே, ரீசன் நினைச்சது மை ஃபியூச்சர் பிளான் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ரீசன் இருந்திருக்கு எனக்கு வந்து. ஸோ எனக்கு ஆர்ட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு ஒரு கேலரி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரீம்னு கேட்டிங்கன்னா கேலரி வைக்கணும்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. மியூசிக் எனக்கு ஒன்றுக்கோல ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங். ஏன்னா இட்ஸ் அன் ஆர்ட் தட் டிசர்வ்ஸ் தட் ஸ்டேஜ். ஆனால் என்னென்னு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. பட் ஏதாவது ஒன்று இதை வச்சு பண்ணணுன்றது ஐ திங்க் ஐ டிட். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னால் நான் நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் என்னால் கொண்டுக்கோலுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஸோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு மோட்டிவேட் அதர் பீப்புள் டு லேர்ன் தி ஆர்ட் ஃபார்ம், ஐ திங்க் மை ஒர்க் இஸ் டன். ஸோ எனக்கு அதில் ஒரு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இது ரெண்டு ட்ரீம் எனக்கு கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டு. நைஸ். அதே சமயம் உங்க ஆர்ட் சைடு அதை பத்தி சொல்லுங்களா. அது இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை பத்தி? டிராயிங். யா. ஸோ டிராயிங் வந்து என் சித்தி தான் அதுக்கு ரீசன். அவங்க நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அவங்க சித்தியும் அங்கே தான் இருப்பாங்க, வந்துடுவாங்க அவங்களும். ஸோ அப்போ என்னை டெய்லி வரைய வைப்பாங்க. அழ வைப்பாங்க என்ன, ஆனால் வரைய வைப்பாங்க. அழுதுகிட்டே வரைவேன். ஸோ அப்புறம் அது எனக்கு அப்போ புரியல. பட் ஒன்ஸ் ஐ காட் ஸ்கூல் அண்ட் காம்படிஷன் இல்லை ஈவன் கிளாஸில் வரையும் போது என்னோடது வந்து வில் ஆல்வேஸ் பி அ லிட்டில் பெட்டர் தென் தி அதர்ஸ். அப்போ தான் ஓகே சித்தி பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஆப்வியஸ்லி அது டீச்சர்ஸ் பார்த்து தே ஸ்டார்டட் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காம்படிஷன்ஸ்லாம் எனக்கு போட சொன்னாங்க. ஸோ அப்போ நான் இன்னும் திருப்பி போயிட்டு ஐ லேர்ன்ட் லிட்டில் மோர் ஃப்ரம் மை சித்தி. யூடியூப் சேனல்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்து கற்றுண்டது தான் ஆர்ட். அப்புறம் ஒரு டீச்சர் ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எபினேசர்னு. ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஸ்காமில் தான் ஐ லேர்ன்ட் மேஜராக. நான் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எனக்கு அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் மெயினாக ஷேடிங் தான் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே ஒரு ஃபியர், எல்லாத்துக்குமே நான் பயப்படுற ஆள். ஸோ அதனால வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயத்தில் நான் வெறும் ஷேடிங் செட் ஆகிடுச்சுன்னா அதுலேயே இருந்துட்டேன். பட் விஸ்காம் போனோடனே ஐ ஹேட் டு, தேர் வாஸ் நோ ஆப்ஷன். வாட்டர் கலர்ஸ் அந்த அதர் மீடியம்ஸ் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது கம்பல்சரியாக இருந்தது. ஸோ அப்போ ஐ ஃபவுண்ட் மை மீடியம். எனக்கு வாட்டர் கலர்ஸ் இஸ் அ மீடியம் ஐ ப்ரிஃபர். ஓகே. பட் இருந்தாலும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, போர்ட்ரேட், ட்ராயிங், அது இது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதில் உங்களுக்கு வந்து லைக் ஸோ எனக்கு அகைன் ஐம் ஸ்டில் இன் தி எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜ். எனக்கு கொஞ்ச நாளைக்கு சீனரிஸ் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் அது இதுன்னு நிறைய போர்ட்ரேட்ஸ் பிடிச்சிட்டு இருந்தது. பட் இப்போ ரைட் நவ் ஐ எம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஷில்ப சாஸ்திரா. ஐம் ஸ்டில் லேர்னிங். அது நான் கற்றுன்னு இருக்கேன். ஐ காட் புக்ஸ், ஐம் மீட்டிங் அ ஃபியூ பீப்புள் அண்ட் லேர்னிங். ஓகே. அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் லைக் கோவில். நான் ஐ கோ டு கபாலீஸ்வரர் டெம்பிள் ரெகுலர்லி. தட்ஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இன் தி என்டையர் வேர்ல்ட். அங்கே போயிட்டு எல்லாரையும் அந்த மூர்த்தி எல்லாம் பார்க்கும்போது வரையணுங்கிற ஆசை. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. அதுதான் கபாலீஸ்வரர் டெம்பிள் தான். கூடிய சீக்கிரம் ஆர்ட் கேலரியை பார்த்தலாம் ஹோப்ஃபுல்லி. எஸ். அப்படின்றப்போ அனிருத் சார் அவர்கள் கூட மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அவரை நான் 2 வாட்டி தான் மீட் பண்ணேன். ஒன்று வந்து வாஸ் டியூரிங் த ரெக்கார்டிங், அவன் வந்து சொன்னார். அண்ட் இன்னொன்று டியூரிங் த ரேவ். அப்போது ரேவில் வந்து நான் முடிச்சுட்டு சவுண்ட் செக் முடிச்சுட்டு இறங்கினோடனே ஹைஃபை கொடுத்தாரு. அதுக்கு ஐயோ அனிருத் சார்கிட்ட ஹைஃபை கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஸோ தட் வாஸ் ஐ திங்க் மை ஃபேவரட். ஓகே. அதே சமயம் ரெக்கார்டிங் டைமில் ஏதாச்சும் மறக்க முடியாது? அவர் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தட் வீடியோ காட் வைரல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல, ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது சம்திங் வில் ஹேப்பன்ல லைக் யூ இம்ப்ரோவைசிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி டைம். ஸோ அப்போ இருக்கல அனிருத் சார். ஸோ இம்ப்ரோவைசிங்லாம் பார்த்தது மோஸ்ட்லி ரவிஜி சார் கொடுத்த டிப்ஸ் அண்ட் எங்கள் அப்பா கொடுத்த டிப்ஸ் வச்சு தான் இம்ப்ரோவைஸ் பண்ணது. ஸோ அவர் இருக்கல அந்த சுச்சுவேஷனில். ஸோ ஐ திங்க் அவர் இருந்திருந்தா மேபி நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம். பட் இருக்கல. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ இந்த த்ரூ அவுட்டாக இவ்வளோ நேரம் பேசுனதுல அதிகமாக வந்து அப்பா 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 அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா? லைக் ஹவு சப்போர்ட்டிவ் ஹி இஸ் டு யூ? அப்பா இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்பானால தான் நான் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ரீசன் கம்ப்ளீட்டாக அப்பா தான் ரீசன் இதுக்கு. ஸோ நான் மியூசிக் வரேன்னா அவர் இல்லைனா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் டேக்கன் மியூசிக் அட் ஆல். ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து பயங்கரமாக என்னை வந்து மாஸ்டர் மாதிரி அடிச்சு விரட்டி என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அவர் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொன்னக்கோல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே அவர் தான். ஸோ யா ஹீஸ் பின் அ ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மீ ஆல்வேஸ். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, என் தங்கையும் சரி. என் தங்க மை சிஸ்டர்ஸ் ஆல்சோ கட்டம் வாசிப்பா. அவளும் ஷீஸ் ஆல்சோ இந்த பர்கஷன் சைடு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் சேர்ந்து பண்ணுறதுனால இட் வுட் பி வெரி ஃபன். அம்மா வந்து அம்மா வாஸ் மோர் ஆன் த அகாடமிக் சைட் ஆஃப் திங்ஸ். அம்மா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணலைன்னா ஐ வுடன்ட் ஹேவ் த ஜாப் ஐ ஹேவ் டுடே ஆர் ஐ வுடன்ட் பி ஏபிள் டு ஸ்டடி இன் சச் அ ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் லைக் ஐடி மெட்ராஸ். அது அவங்களால தான். அது ஃபுல் கிரெடிட்ஸ் அம்மாக்கு.
ஓகே. அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் சிஸ்டர் லைக் எப்படி வீட்டில் லைக் நார்மலாக இருக்குமா? டாம் அண்ட் ஜெரி அந்த ஒரு வைப் இருக்குமா? இல்லை முன்னாடிலாம் அப்படிதான்ப்பா. ஏன்னா எனக்கு அவளுக்கும் 6 years டிஃப்ரென்ஸ். ஸோ நான் வந்து சும்மா இருக்க நான் நோண்டிகிட்டே இருப்பேன் ஏதாவது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை நோண்டுறது. ஸோ அதான் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ஐ திங்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை இரிட்டேட் பண்ணுறது. என்ன பண்ணுவீங்க பேசிக்காக? ஏதாவது பண்ணிவிட்டு அவளை போய் கிண்டல் பண்ணுவேன். சும்மா படுத்துட்டு இருப்பேன். ஏதாவது போய் அவளை கிண்டல் பண்ணுவேன். அவள் முடி பிடிச்சி இருப்பேன். ஏதாவது கிடைக்கும் எனக்கு. அவள் ட்ரெஸ்ஸை நான் எடுத்து போட்டுப்பேன், அவளுக்கு பிடிக்காது. அவள் திங்ஸை நான் எடுத்து வச்சுப்பேன், அவளுக்கு பிடிக்காது. ஏதாவது அம்மாவை பற்றி சொன்னீங்க, அப்பாவை பற்றி சொன்னீங்க, தங்கச்சி பற்றி சொன்னீங்க. அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி அந்த குருவை பற்றியும் லைக் ஹவுஸ் சப்போர்ட்டிவ் யார்? ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு பாட்டு வந்து பி லக்ஷ்மி சரி மேம், ஏஎஸ் முரளி சார் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறேன். அவங்க ரொம்ப ஹியூஜ் பார்ட் ஆஃப் மை மியூசிக் ஜேர்னினா அது அவங்க 2 பேருக்கும் தான் நான் கிரெடிட்ஸ் தருவேன். என்ன பயங்கரமாக அவங்களும் வந்து செம்ம ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் அண்ட் ஃபன் அதே டைமில். ஸோ அவங்க வீட்டில் என் வீட்டில் இருக்கிற ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் அவங்க வீட்லையும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் போனேன்னா 4-5 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க கூட நான் கிளாஸ் எடுப்பேன். அவங்க எனக்கு சாப்பாடு அந்த வீரம் படத்தில் சாப்பாடு போட்டு அடிப்பாங்க. கேட்ட அந்த மாதிரி தான். நல்லா சாப்பிட்டீங்க, திருப்பி வா சரி சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அமைச்சிருவேன். இல்லை திருப்பியும். ஸோ நிறைய அவங்க பாட்டு டீச்சர்ட்டெலாம் அவர் வந்து எப்படின்னா ஒரு லிமிட்டே கிடையாது அவருக்கு. இவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். வாங்கிக்கிறது நம்மளோட சாமர்த்தியம். நிறைய பாட்டு நான் அவர்கிட்ட தான் 2 பேருமே, மேமும் சரி சாரும் சரி. அப்புறம் கட்டம் ராஜாராமன் சார் வந்து அகேன் ஹியூஜ் பாட்டு. அவர் நிறைய ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ நான் ஸ்ரீ ஜெய கணேஷ் தாளவாத்திய வித்யாலயங்கிற ஸ்கூல் கடையில் இவர்கிட்ட படித்தேன். அது வந்து கட்டம் விக்கு விநாயகராம் சார் ரன் பண்ணுற ஸ்கூல் அது. ஸோ அதனால அவர் மூலியமாக எனக்கு விநாயகராம் சார் கூட பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய கிடச்சிருக்கு. அண்ட் விநாயகராம் சாரோட சன் வி செல்வ கணேஷ் அவர் வந்து எனக்கு ஹீஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் ஸ்டேஜஸ், ஹீஸ் கிவிங் மீ ரெக்கார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எனக்கு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து வி செல்வ கணேஷ் சார். அப்புறம் அவரோட சன் சுவாமிநாதன், அப்புறம் விநாயகராம் சாரோட சன் இன் லா ராமகிருஷ்ணன், மிருதங்கம் ஆர்டிஸ்ட் அவர். ஸோ இவங்களால தான் எனக்கு ரெக்கார்டிங் எக்ஸ்போஷருங்கிறது எனக்கு இவங்களால தான் கிடச்சிது. ஸோ எனக்கு பேசிக்லி என்னோட மியூசிக் சைடுக்கு நான் தேங்க் பண்ணணும்னா இவங்க எல்லாரும் தான். இவங்க இல்லைன்னா ஐ வுடன்ட் பி ஹியர். ஓகே. பட் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா ஓகே நம்மளும் வந்து கிளாஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி? கிளாஸ் நான் எடுக்கிறேன். எஸ் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ். எனக்கு வந்து டீச்சிங் இஸ் வெரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் கிளாஸஸும் எடுக்கிறேன், கொனக்கோல் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே. உங்களுக்கு அமைஞ்ச டீச்சர் வந்து சாப்பாடு போட்டு அடிப்பாங்க, நான் அப்படிலாம் அந்த அளவுக்கு நான் ஆகலை. பட் நான் எடுத்துகிட்டு இருக்கிற ரொம்ப ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிகாஸ் எனக்கு ஒர்க் ஃபுல் டைம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு இருக்கிற ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தங்க வந்து ஷீஸ் அ 50-year-old person who just wants to get back into music. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, அதான் ஒரு வித்தியாசமான டீச்சிங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் முன்னாடி சொல்லிக் கொடுத்த மாதிரி இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆப்வியஸ்லி அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்த மாதிரி இப்போ we have to cater to each student differently. ஸோ அதெல்லாம் ரொம்ப அதுக்கும் நான் வந்து என்னோட டீச்சர்ஸ் ஐ see how they teach and அப்படி தான் நானும் சொல்லிக் கொடுக்கணும்னு பார்ப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி அகேன் தேங்க்ஃபுல் டு மை டீச்சர்ஸ். அதான் எந்த மாதிரி இருக்கும் லைக் வந்து ஏஜில் வந்து ஒரு 50 வயசு பர்சனையும் எடுக்கிறீங்க, குழந்தைங்களையும் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் எப்படி? ஸோ ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அதர் வே அரவுண்ட். வயசானவங்க சொல்லிக் கொடுக்கறது தான் கஷ்டம். பிகாஸ் குழந்தைங்க நம்ம சொன்னால் ரிப்பீட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு நம்ம சொல்கிறது ரிப்பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டால் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வச்சு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ கிட், இட்ஸ் ஃபார் அன் அடல்ட் as well. ஏன் ஸ்ருதினா அது எப்படி சான்னு அங்கே தான் பாடணும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ இது அடல்ட்ஸ் தான் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த விதத்தில் வந்து when you're teaching adults you have to be able to அவங்களுக்கு கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணணும். குழந்தைங்கன்னா மோஸ்ட்லி வர குழந்தைங்க கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ். ரொம்ப ரேரா கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. அகைன் அதுதான் அவங்க கேட்கும் போது தான் நம்ம அப்படி யோசிப்போம். நான் அப்படி யோசிச்சதே இல்லை. ஓ இப்படிலாம் வேற யோசிக்கலாமா, பரவாயில்லையே, இந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பாங்க. அந்த ராகம்னா நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, அந்த உங்களுக்கு அந்த டோனல் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு எப்படி கேட்குது, நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகிறதுனால நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 50-year-old பர்சனுக்கு அது நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு அது புரியாது. பிகாஸ் அவங்க இட்ஸ் நியூ ஃபார் தெம். ஸோ அவங்கள புரிய வைக்கிறது என்ன பண்ணுறது, ஹவு கேன் ஐ டீச் தெம். ஸோ அவங்களுக்கு ஐ யூஸ் சினிமா சாங்ஸ் அஸ் ரெஃபரன்ஸ். அது நான் அதனால தான் இப்போ நான் 2 பாட்டு பாடினேன்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் என்ன பாட்டெலாம் கேட்பீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு நான் கேட்பேன் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டு கேட்டால் ஐ வில் ட்ரை டு டீச்சர் இந்த மூட் பாரு, அந்த மூட் பாரு, தட்ஸ் ஹவு யூ டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு.
ஓகே. பட் யூஆர் ஸ்டில் டூ யங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்போ ஓரளவுக்கு ஜேர்னி வந்திருப்பீங்களே, இந்த ஒரு ஜேர்னியில் வந்து நீங்கள் பார்த்த விஷயங்களில் லைக் இன் யுவர் லைஃப் அப்படின்றப்போ வந்து விச் இஸ் த ஹார்டஸ்ட் திங், இது விச் இஸ் த ஹாப்பியஸ்ட் திங்? ஐ திங்க் த ஹார்டஸ்ட் திங் எனக்கு வந்து இஸ் ஃபிகரிங் அவுட் வாட் ஐ வாண்ட் டு டூ. எனக்கு வந்து ஐம் ஸோ இவ்வளோ நாள் இப்போ ஒன்லி ரீசெண்ட்லி ஐ ஜாயின் மை நான் 2-3 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே. இப்போ தான் எனக்கு ஒர்க் செட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. என்னால் அப்படி இருக்க முடியல. ஐ ஹேட் டு குவிட். என்னால் எப்படின்னா ஐ குட் நாட் ஒர்க் அட் ஆல். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னால் ஒர்க் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுதான் என்னோட ஐ திங்க் தட்ஸ் த ட்ராபேக் ஃபார் மீ. பட் இன் ஹைண்ட்சைட் ஐ எம் ஹாப்பி ஐ ஃபவுண்ட் சம்திங். ஏன்னா அந்த மாதிரி நான் விட்டுருக்கலைன்னா ஐயோ அங்கேயே இருந்திருப்பேன், நான் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். இப்போ ஐ எம் ஹாப்பினா நான் அந்த ஒரு ரிஸ்கி டெசிஷன் எடுத்ததுக்கு ரீசன் அகேன் அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் அதுதான் என்னால் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா என்னவா இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். அதுதான் என்னோட அது பண்ணக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் இல்லை. ஐ வில் ட்ரை, பட் என்னால் முடியாது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஃபார் மீ. பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். as simple as that. ஹாப்பியஸ்ட்னா when I get to do things I love and especially make money out of it. So அந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் யூ வந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் லைக் வந்து அது அந்த ஜாப் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஸோ அதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ கேன் அகேன் எனக்கு திஸ் ஜாப் கிவ்ஸ் மீ த ஸ்பேஸ் டு பர்சியூ திங்ஸ் ஐ லைக் மியூசிக். ஸோ அதனால ஐம் இன் அ பிளேஸ் வேர் ஐம் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் தான் அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிங்க, ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவ்வளோ விட்டுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்குது, இந்த காரில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறாங்கன்னா வாட் வில் யூ டூ? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு வந்து நான் வந்து எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு ரொம்ப கிடையாது. எனக்கு வந்து I want to live in Mylapore. That's my only aim. I love that place. I want to live there forever. So அங்கே எனக்கு இருந்தால் போதும். அப்புறம் I want to help temples. எனக்கு என்னோட that is one of my passions. எனக்கு பழைய சிதலம் அடைஞ்ச temples எல்லாம் போயிட்டு I want to revive. So if I can put money into that, I will do that. அதுதான் என்னோட அந்த ஒரு விஷயம். பட் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தா லைக் ஷாப்பிங்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ், அது இது அது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது ஆனஸ்டா. எனக்கு பேசிக்கா இருந்தா போதும், எனக்கு அவ்வளவுதான். பேசிக்கா போட்டுக்கிறதுக்கு 4 ட்ரெஸ் அவ்வளவுதான். அப்போ உங்களை கூட்டு போய் ஒரு மால்ல எல்லாம் விட்டா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற போய் ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க போல? வாங்குவேன். அது ஆனா அது ஒரு கம்பல்ஷன், ஐயோ வாங்கணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. வேணும் தேவை இருந்தா வாங்குவேன். அதுதான் என்னோட எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பீன் தட் வே. தேவை இருந்தால் வாங்க, ரொம்ப ஸ்ப்ளர்ஜ் பண்ணி அது வாங்குறது இது வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே ஓகே. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் எனக்கு எப்போவுமே யாராச்சும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்கிட்ட எல்லாமே இருக்கும், எனக்கு வேணுங்கிற அந்த நீட் வந்ததே இல்லை. ஓகே. ஸோ அதனால வீட்டில் வந்து கரெக்டாக தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதே சமயம் டெம்பிள் ஐ வாண்ட் ஹெல்ப் டெம்பிள் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஒரு விஷயம் வந்து எப்போல இருந்து உங்கள் மனசில் வந்துச்சு? ஸோ அது டெம்பிள்ஸ் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அது தோணும் நமக்கு, என்னடா இது இப்படி இருக்கே, இந்த கோவில் இவ்வளோ அழகாக இருக்காரு சுவாமி, இவ்வளோ பழைய மூர்த்தி, அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கே. அண்ட் ஐ ஹாவ் மெனி காசஸ் தட் ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட் இன் த ரிலீஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஏரியா. ஸோ அந்த விஷயத்துக்கு எப்போ சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கோவிலுக்கு நிறைய இடத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணுற வாலண்டியர் பண்ணதை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகணுங்கிற ஆசை எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. ஸோ அதுதான் என்னோட மெயின் எய்மே. எனக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப் நான் வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு ரீசன் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ ஆல் திஸ். ஓகே. அதுதான். ஸோ யூ ஸ்டார்டட் டூயிங் ஆல்ரெடி? ஜஸ்ட் ஸ்டார்டிங். லைக் உங்களுக்கு அது மாதிரி அப்போ விஷஸ் அப்படின்ற மாதிரி ஃபார் யூ அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன? எனக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு லிவ் இன் மயிலாப்பூர், அவ்வளோதான். கபாலீஸ்வரரை பார்க்கணும் டெய்லி, அதுதான் என்னோட விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் நடந்துரும் அப்படின்ட்டு அங்கே தான் இருக்கேன் நான் ஏற்கனவே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டே தேர், அவ்வளோதான். இனிமே கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? சரி, வெரி நைஸ். உங்களுக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, லைக் அந்த மாதிரி யார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஆனஸ்ட்லி எனக்கு அனிருத் சாரோட ஒர்க் பண்ண ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு, இஃப் ஐ குட் கெட் an opportunity work with him, I'd love it. எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது இல்லாமல் ராஜா சார் கிட்ட, அது ரேவான் சார், ஆப்வியஸ்லி அது ரெண்டும் அவங்க 2 பேர்ட்டையும் ஆசை. ஐ ஆல்சோ ரியலி லைக் ஜிவி பிரகாஷ் சார். ஸோ ஓகே. இவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்க? ஐ திங்க் அந்த கேப்பபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மியூசிக். நம்ம வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, நான் ஜஸ்ட்டு அந்த ட்ராக் மட்டும் தனியாக சொன்னேன், அது நார்மலாக இருந்தது.
பட் அது அவ்வளோ அவ்வளோ ஹிட்டாக ரிசீவ் ஆகணும்னா அதுக்கு 99% ரீசன் வந்து இஸ் த பேக்ரவுண்ட் மியூசிக் நோ. ஸோ டு பி ஏபிள் டு விஷுவலைஸ் அண்ட் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் சம்திங், அது ஐ திங்க் அதுதான் என்னோட, அது நான் வந்து என்னால் அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படி அவ்வளோ, அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தெர் வாஸ் நாட் even டைம், அதுக்குள்ள how he was able to do all this, அதெல்லாம் என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அதே சமயத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு ட்ராக், ஒரு அது ஆனால் அதுக்கப்புறம் he reworked on it. அது வந்து பேக்ரவுண்ட்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் ஃபைனல் ட்ராக்குக்கு. பிகாஸ் நான் சொன்னது ஆப்வியஸ்லி கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவர் ஒரு ரிஜிடிட்டி கொடுக்கல எனக்கு, நீ இப்படி தான் சொல்லணும், இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. he let me do my thing and then he worked on top of it. ஸோ ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் வேணும் இல்லையா? of course. பட் ஆரம்பத்தில் வரும்போது அது எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ட்ராக்ன்றது வந்து? அந்த ட்ராக் வந்து அவர் ஆக்சுவலி என்ன, அவரும் கொன்னக்கோல் ஓரளவுக்கு சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் அதில் என்ன எனக்கு ஐடியா கிடச்சிதுன்னா, எந்த இடத்துல ஹி வாண்டட் ஃபாஸ்ட் பேஸ்டு கொன்னக்கோல், எந்த இடத்துல ஒரு மீடியம் பேஸ்ட், எந்த இடத்துல ஒரு ஸ்லோ பேஸ்ட், இது ரொம்ப கிளியராக இருந்தது. பட் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த வேர்ட்ஸ் போடுறதாகட்டும், அந்த இது உருட்டு சொல்ல, அதெல்லாம் வந்து ரவிஜி சார் அண்ட் மை ஃபாதர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நானும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணேன். இது நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இஸ் ஃப்ரம் மை ஸ்கூல்ஸ் டீச்சிங்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக் லெசன்ஸ் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற லெசன்ஸ். இதெல்லாம் அதுலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிரைவ் பண்ணி எடுத்து வி ஆடட் இன் திஸ். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். கண்டிப்பாக வரும் அப்படின்றவே நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ.